Lord Chuttis, இன்னைக்கு எந்த டே? டே 2-ஆ இல்ல 3-ஆ? எந்த டே? 4th டே இல்லையா? ஓகே, எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல? எல்லாம் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கல்ல? வெரி குட். இன்னைக்கு நம்ம 4th டேல இருக்கோம் இல்லையா? ஓகே, நீங்க இந்த 3 டேஸ்ல என்னென்ன கத்துக்கிட்டீங்களோ இன்னைக்கு அதை விட அதிகமா நம்ம எல்லாம் கத்துக்க போறோம். அதுவும் இல்லாம அக்கா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். அது இந்த எபிசோடோட எண்டில் சொல்வேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 4th டேக்காக இந்த டே வந்துட்டு நல்லா கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணோம் இல்லையா? இப்போ என் கூட சேர்ந்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா அந்த டே 4 தகப்பனே இதோ ஏசப்பா நீர் துவக்கி வைப்பீர். அப்பா தகப்பனே என் தேவன் கர்த்தர் ஏசப்பா இதை பார்த்துட்டு இருக்க ஒரு பிள்ளைகளும் தொடுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்பா ஆண்டவரே தகப்பனே ஒரு நல்ல தகப்பனே ஒரு எதிர்காலம் கட்டல் படணும் ராஜா. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஆண்டவரே பார்த்துட்டு இருக்க ஒரு பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவு ஞானம் அப்பா கீழ்ப்படிதலை கொடுங்க ராஜா. ஆமேன். ஓகே சுட்டீஸ், இன்னைக்கு நம்ம டே 4ஓட ஸ்டோரி பார்க்கலாம். உங்கள் திங்ஸ் எல்லாம் சைடில் வச்சுட்டு அப்புறம் யாரும் பேசாமல் என்ன பண்ணோம்? இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேட்கணும் இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு கேப்பர்னம் ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். இப்போ உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உங்கள் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு. அப்புறம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், அப்புறம் மம்மி டாடி எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி கேப்பர்னம்ன்ற ஊரில் 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ யார் சண்டை போட்டாலும் அதை அவங்க என்ன பண்ணுவாங்க? சால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு? அந்த ஊரில் ரொம்ப வருஷமாக ஒருத்தர் ஒரு படுக்கையில் படுத்துட்டே இருந்தாராம். அவரால் ஏஞ்சிக்க முடியல, சாப்பிட முடியல, அப்புறம் வந்துட்டு அவரால் நடக்க முடியலையாம் குட்டீஸ். இப்போ நம்மளுக்கெல்லாம் அப்படி இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனால் அவர் ரொம்ப வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? பெட்டிலே படுத்துட்டு இருந்தாராம். அவருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சான். ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? நான் பெட்டிலே இருக்கேனே, எனக்கும் மற்றவங்கள மாதிரி என்ன பண்ணும்? ஓடி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாராம். அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஊருக்கு, கேப்பர்னம்ன்ற ஊருக்கு ஜீசஸ் வந்தாராம் குட்டீஸ். அப்போ ஜீசஸ் வந்தப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? ஓடி போய் ஜீசஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் படுத்துட்டு இருந்தார் இல்லையா? அவர் காதில் எல்லாம் என்ன சொன்னாங்க? ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு எல்லாம் கத்திட்டு இருக்கிறப்போ அந்த பெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா வந்திருக்காங்கன்னு காதில் விழுந்துச்சு. அப்போ என்ன பண்ணாரு? ஏசப்பா வந்திருக்காரா, அற்புதம் செய்கிற ஏசப்பா வந்திருக்காரான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? பெட்டிலே படுத்துட்டு அழுதாரு. ஐயோ என்னால் ஏசப்பாவை பார்க்க முடியலையே, அவர் என்னை தொட்டா நான் சுகமாயிடுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அங்கே இருந்த 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஓகே நம்ம இவரை ஏசப்பா கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போகலாம், இவரால் நடக்க முடியாது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம 4 பேர் சேர்ந்து இவரை பெட்டோட ஏசப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லும்போது அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரே கூட்டமாக இருந்துச்சான் குட்டீஸ். ஏன்னா அங்கே ஏசப்பா இருந்தார். ஏசப்பாவை பார்க்கறதுக்கு அநேக பேர் வருவாங்க இல்லையா? எல்லாரும் ஓடி வந்து, சிறு பிள்ளைங்க அப்புறம் பெரியவங்க எல்லாம் வந்து ஏசப்பா பக்கத்தில் உக்காந்துட்டு அவங்களோட கஷ்டத்தை சந்தோஷத்தை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு பெட்டிலேருந்து அவரை கூட்டிகிட்டு வரும்போது இடமே இல்லையா? ஐயோ இவ்வளோ கூட்டமாக இருக்கே, இவரை நம்ம எப்படி ஏசப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகும்போதுன்னு யோசனை பண்ணும்போது அந்த 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்களாம்? சரி நம்ம அப்போ அந்த காலத்துலலாம் ஓட்டு வீடு இருக்கும் இல்லையா? அந்த வீட்டில் என்ன பண்ணலாம்? நம்ம ஈஸியாக இடிச்சிட்டு உள்ளே போகலாம். அப்போ அந்த 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீட்டோட சீலிங்கை நம்ம உடைச்சிட்டு அது உள்ளேருந்து கயிறு கட்டி அந்த பெட்டில் இருக்க மனுஷனை நம்ம ஏசப்பா கிட்ட கொண்டு போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம்? அந்த வீட்டில் இருந்த சீலிங்கை உடைச்சிட்டு உள்ளே கயிறு கட்டி பெட்டில் இறக்கிட்டு எடுத்துகிட்டு போனாங்களாம். அந்த 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன வாஞ்சியாக இருந்துச்சு? இந்த மனுஷன் எப்படியாவது குணமாகணும், ஏசப்பா கிட்ட எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி அங்கே ஏசப்பா இருந்தார். அப்போது பெட்டில் அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போகும்போது ஏசப்பா சொன்னார், மகனே உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அப்போ அந்த பெட்டில் இருக்கிறவர் சொன்னார், ஏசப்பா என்னால்
ஏஞ்சிக்க கூட முடியல, நான் ரொம்ப வருஷமா இதே படுக்கையில் இருக்கிறேன், எனக்கும் மற்றவங்கள மாதிரி நான் ஓடணும் ஆடணும் அப்புறம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனால் நீங்கள் என்னை தொட்டா நான் சுகமாயிருவேன் ஏசப்பான்னு சொல்லும் போது ஏசப்பா சொன்னார், உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதனால உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லும் போது என்ன ஆச்சு தெரியுமா, சடனாக அவர் என்ன பண்ணாரு, பெட்டிலேருந்து ஏஞ்சி அவருக்கு சுகம் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணாரு, கை காலெல்லாம் ஷேக் பண்ணிட்டு நான் சுகம் ஆயிட்டேன் ஏசப்பா என்னை தொட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சான். இப்போல்லாம் ஒரு மிராக்கல் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ மேஜிக் பண்ணால் அவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடும் இல்லையா, அதே மாதிரி ஜீசஸ் வந்துட்டு அந்த மிராக்கல் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஷாக் ஆகி அப்புறம் அந்த பெட்டில் இருக்கிற என்ன பண்ணாரு, ஏஞ்சி அப்புறம் ஆடி பாடி நான் சந்தோஷமா இப்போ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணாரு, நான் ஏசப்பாவை பார்த்தேன், மிராக்கல் பண்ணுற ஏசப்பாவை பார்த்தேன், அவர் என்னை தொட்டாரு, நான் இன்னைக்கு சுகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, காடை ப்ரைஸ் பண்ணாரு. ஓகே சுட்டீஸ், ஸ்டோரி எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இல்லையா? மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே, நான் சொல்கிறேன். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம காடை எவ்வளோ பிலீவ் பண்ணுறோமோ நம்மளுக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங் கிடைக்கும். அந்த படுக்கையில் இருக்கிறவர் என்ன பண்ணார், அவர் ஏசப்பாவை தூஷிக்கல, திட்டல, என்னை ஏன் இப்படி பண்ணன்னு அவர் என்ன பண்ணல, அழுவல. ஆனால் ஏசப்பா என்னை தொட்டா நான் சுகமாயிருவேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா, அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு அவர் என்ன பண்ணுச்சு, அவர் பெட்டிலேருந்து ஏஞ்சி வீட்டுக்கு ஜாலியாக போனார். ஸோ நம்ம என்ன பண்ணோம், காட் என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது, பொறுமையா நம்ம என்ன பண்ணோம், காத்திருக்கணும். அப்புறம் வந்துட்டு அப்பா அம்மா பேச்சு நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஸ்டோரி எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே சுட்டீஸ், எல்லாருக்கும் ஸ்டோரி புரிஞ்சிச்சா? அப்புறம் அக்கா இந்த டே ஸ்டார்டிங்கில் என்ன சொன்ன, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால, அந்த சீக்ரெட் என்ன தெரியுமா, ஏசப்பாக்கு உங்களை மாதிரி சுட்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். குட்டி பிள்ளைங்கன்னா ஏசப்பாக்கு ரொம்ப உயிர். நீங்கள் என்ன கேட்டாலும் ஏசப்பா என்ன பண்ணுவார், அதை உடனே கொடுப்பாரு. அதனால நீங்கள் என்ன பண்ணோம், யார் வியாதியஸ்தர் இருந்தாலும் ப்ரேயர் பண்ணோம். அப்புறம் வீட்டில் கஷ்டம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணோம், ப்ரே பண்ணோம் இல்லையா, உங்கள் ப்ரேயரை ஏசப்பா உடனே கேட்பாரு சுட்டீஸ். அதுதான் இந்த சீக்ரெட். ஓகே சுட்டீஸ், இந்த டே 4 எப்படி இருந்துச்சு, எல்லாருக்கும் நல்லா போச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், குட்டியா ஒரு ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திர ஏசப்பா, அப்பா இந்த நாளை தொட்டமைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அதை பார்த்துட்டு இருக்க ஒரு பிள்ளைகளையும் தொடுங்க அப்பா. இன்னும் அநேக விஷயங்கள் ராஜா அப்பா, அந்த 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா எப்படி இருந்தாங்களோ அப்பா, பிள்ளைங்களும் ராஜா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவங்க பேரண்ட்ஸ் கூட ராஜா அப்பா இப்படி இருக்கணும் ராஜா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் ராஜா அப்பா. நீங்கள் அப்படி ஆய்சை போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை உயர்த்தங்களை தாழ்த்தி செபிக்கிறேன். ஆமேன். ஓகே சுட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன, மெமரி வேர்ஸ் இல்லையா? ஓகே, இந்த மெமரி வேர்ஸ் நான் கற்றுத்தரதை நீங்கள் என்ன பண்ணோம், அப்பப்போ வீட்டில் அப்புறம் நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணோம், எல்லாருக்கிட்டையும் இந்த மெமரி வேர்ஸ் ஷேர் பண்ணோம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம், கர்த்தரோட வார்த்தை எப்பவுமே உங்கள் நாவில் இருக்கணும் இல்லையா? நான் சொல்லித்தரதை நீங்கள் என்ன பண்ணோம், என் கூட சேர்ந்து சொல்லணும். இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் கற்றுக்கலாமா? ஓகே, இப்போ என் கூட மெமரி வேர்ஸ் நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள். இது மனுஷரால் கூடாத காரியம், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். Matthew 19:26. இப்போ என் கூட எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? ஓகே, இது மனுஷனால் கூடாத காரியம், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். Matthew 19:26. ஓகே பசங்களா, ஸ்டோரி ஆயிடுச்சு, மெமரி வேர்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஆக்டிவிட்டி இல்லையா? இப்போ நம்ம அக்கா உங்களுக்கு ஆக்டிவிட்டி சொல்லித்தரேன். அது நீங்கள் என்ன பண்ணோம், பேப்பரு அப்புறம் நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் சொல்கிறோன்னா நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆக்டிவிட்டிக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு டே 4 ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். டே 4 ஆக்டிவிட்டி என்னன்னாக்கா, ஒரு குட்டி பீகாக். ஸோ அதுக்கு ஒரு எல்லோ கலர் A4 ஷீட் எடுத்துக்காங்க, அதில் பீகாக் மாதிரி ஒரு டிசைன் ட்ரா பண்ணோம். ஸோ நம்ம எஸ் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எஸ் மாதிரி வரைஞ்சாலே பீகாக் ஷேப் மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு பி ஷேப்பில் ஒரு வாய் மாதிரி வரைஞ்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம இப்படி ஃபுல்லாக பேக் டு பேக் மடிச்சுன்னு போகணும்.
இந்த மாதிரி பேக் சைடு ஒன்ஸ் ஃப்ரண்ட் ஒன்ஸ். ஸோ இதே மாதிரி இந்த எட்ஜ் மட்டும் நம்ம பண்ணிக்கினே போகணும். ஸோ அத்தை இந்த எட்ஜ் மட்டும் இந்தமாரி நீங்கள் பண்ணிக்கினீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இப்படி ஒன்றா சேர்த்து இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த ஷேப்பில் இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருந்த கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துன்னு இந்த எட்ஜில் இருந்து இதை வந்துட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு இப்படி வரும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த எட்ஜும் நம்ம நீங்கள் ஃபெவிகால் போட்டு ஓட்டுறதா இருந்தால் ஓட்டிடலாம், இல்லைன்னா பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எடுத்துகிட்டே இப்படி பண்ணிங்கன்னா பீகாக்கு ஃபெதர். பீகாக் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடல? அதே மாதிரி பீகாக்கு ஃபெதர் இது.